ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது OT7 Wayland BLFF. ஆர்மிஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். OT7 Wayland ட்ராமா நேம் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஃபேண்டசி ட்ராமா பார்ட் 15. போன பார்ட்டில் அந்த புது பையன் வந்திருப்பான்ல, நீங்கள் ஓடி போய் அவனை ஹக் பண்ணியிருப்பீங்க. என்னன்னு பார்த்தா அவன் உங்களோட மாமா பையன். அவன் அப்படியே உங்கள் கேரக்டரில் இருப்பான். அதனால தான் உங்களுக்கு பிடிக்கும். அதனால போய் நீங்கள் இப்போ ஹக் பண்ணியிருப்பீங்க. ஜே ஹோப்பை லைட்டாக பொசசிவ் ஆகியிருப்பார். ஆர்மிஸ், இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு வாங்க நம்ம இப்போ ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஆமாம் வயன், எங்கே உன்னோட அண்ணன் சுகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாரு, இங்கே வந்துட்டு அண்ணன் அவன்லாம் சொல்லக்கூடாது. அவரை நீ மாஸ்டர்னு மட்டும்தான் கூப்பிடணும். அவரை மட்டும் இல்லை, தோ ஜேஹோ, அப்புறம் ஆரம், ஜின், அப்புறம் வெய்லான் அவன் கூட இல்லை. ஏன்னா அவன் அப்போ கரெக்டாகவே எங்கே பார்த்துட்டு, ஏ வயன், என்ன நீங்கள் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்க? என்ன இவனா? இவன் எதுக்கு வந்தான்? இங்கிட்டு வா, நான் தானே உன் மாமா பையன். நீ என்ன ஏன் கூட இல்லாமல் அவன் கூட போய் நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் நீ என்னை விட்டு போனல, ஆனால் இவன் இப்படி பண்ண மாட்டான். அதனால தான் எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேஹோப் இதில் பார்த்துட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க, போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. என்னது ரெஸ்ட்டா? இன்னைக்கு என்னோட கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. ஐயையோ, இந்த கிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ரியாக்ஷன்? ஆனால் மாஸ்டர், உங்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்பவே டயர்டாக இருக்கீங்களா? உடம்பு சரியில்லை, போய் ரெஸ்ட் எடுங்க. யார் சொன்னால் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு? முந்தா நேற்று எங்களுக்கு போர்லாம் முடிஞ்சிருச்சு. நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி வந்தோம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு கிளாஸ் இருக்குது. அப்போ தான் நம்ம ஜேஹோப் நோட் பண்ணுறாரு. ஏவே, நீ ஏன் இப்படி நின்றுட்டுருக்க? உனக்கு என்னாச்சு? கட்டு போட்டிருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் அங்கே நடந்த எல்லா உண்மையும் நீங்கள் சொல்கிறீங்க. நான் தெரியாமல் என்னோட அந்த அம்பு பட்டு வேவுஷானோட வயிற்றுல அது குத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வளர்றீங்க. இங்கே நீ வேலையை காமிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது பையன் சொல்கிறான். ஆர்மிஸ், அந்த புது பையனோட நேம் ஐயுன்னு வச்சுப்போம். இந்த பையனை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இவன் இனிமேல் நிறைய சீன்குள்ளே வருவான். இப்போ உனக்கு பரவாயில்லையாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் ஆரம் ஜின்னெல்லாம் கேட்குறாங்க. எனக்கு பரவாயில்ல. ஒய்யன் வந்துட்டு ஏதோ ஒரு மருந்து மாதிரி கொடுத்தா, அது சரியாக போயிடுச்சு. என்னது, ஒய்யன் கொடுத்தாளா? சுகா என்ன பண்ணிகிட்டு இருந்தான்? சுகா எனக்கு கொடுத்தாரு, ஆனால் அவருக்கும் நிறைய வேலை இருக்குல்ல, அவர் என்ன தான் பண்ணுவார். அப்புறம் இவன் எங்கே இருந்தோ ஒரு மருந்து மாதிரி எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தா, அதை நான் சாப்பிட்டேன், எனக்கு சரியாக போயிடுச்சு அப்படின்றாரு. பாரியா ஒயன், நீ கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துட்டாரு அப்படின்றாங்க. ஆமாம், ஆனால் உங்கள் வீட்டுக்கு என்னால் வளர முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் பார்க்குறீங்க. என் அளவுக்கா வளர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் இப்படி கை வச்சுட்டு போகிறாரு. தென் எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு போகும்போது அப்போ அந்த கசின் இருப்பான்ல, அதான் நம்ம ஹையோன். அவன் நம்ம ஜேகேவோட கையை பிடிக்கிறான். எதுக்குடா ஏன் கையை பிடிக்கிற, விடு அப்படின்றாங்க. உனக்கு என்ன யாருன்னு தெரியலையா என்ன? இல்லை, இங்கே வந்ததில்ல, என்னை மறந்துட்டியா? ஆக்சுவலி இந்த ஹையன் வந்து நம்ம ஜங்கு கூட மாமா பையன். ஆனால் நம்ம ஜங்குக்கு தான் புது ஜங்குக்காச்சு, அவருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதுல்ல. ஸோ அவர் முழிக்கிறார். இதை நம்ம பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு பின்னாடியிலேருந்து அப்படியே சைகை மாதிரி செஞ்சு காட்டுறாங்க. அது மாமா பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாரும் உனக்கு பின்னாடி அந்த சைகை காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா தேவி, நீயும் இங்கே தான் இருக்கியா? என்ன ஒன்று ஆளவே பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். அதுவா, நான் ரொம்பவே பிஸி, ஒன்றை மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. என்னடா வந்திருக்க, ஒரு மரியாதை கொடுக்காம அங்கேருந்து கிளம்புற? உனக்கா மரியாதை கொடுக்க இன்னொரு ஆள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் பேசு அப்படின்றாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சுகா தான், போய் அவர்கிட்ட பேசு. அவனுக்கு நம்ம சுகானா கொஞ்சம் பயம். இந்த நல்ல நேரத்தில் நீ ஏன்டா எனக்கு அவனை பற்றி ஞாபகப்படுத்திட்டு இருக்க? ஆமாம், 2 பேரும் கண்ணாடியே பேசிக்கிறீங்க, அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா அவர் யாருன்னு தெரியாதுல்ல, அதனால் அமைதியாக இருக்கார். ஆமாம், நாங்கள் க்ளோஸ் தான், உனக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜேகே, நீ சொல்லு, நான் நம்புகிறேன் அப்படின்றாங்க. அந்த ஜேகேக்கு தான் யாருன்னு தெரியாது. சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு சொல்லலான்னு போகும்போது டக்குன்னு நீங்கள் வந்து கையை பிடிக்கிறீங்க. ஜேகே, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட மாமா பொண்ணும் மாமா பையனும் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹையுன்னு கேட்குறான். நீயும் வரதுன்னா வா, நம்ம சாப்பிட போகலாம். அப்புறம் வா, நம்ம சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அதான் உனக்கு புது மாமா பையன் வந்துட்டால, அப்புறம் எப்படி நான்லாம் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாரு. ஐயோ, எனக்கு ஏன் தான் இத்தனை மாமா அவங்க படிச்சிங்களோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஓ, உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தா நீ என்ன அண்ணனே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜேகே இதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அப்போ ஹையூன் இதை நோட் பண்ணுறாரு. ஜேகே, அவனை அப்படி கூப்பிட சொன்னா நீ ஏன் சிரிக்கிறா? உனக்கு தான் பிடிக்கவே பிடிக்காதே, அவனுக்கு சண்டை தானே வந்துட்டுருக்கோம்.
ஐயையோ! இது எல்லாருக்குமே தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்ககிட்ட சைலண்ட்டா கேட்குறாரு. ஆமா, ஆமா. ஏன்னா நீங்க 2 பேரும் அப்படி இருப்பீங்க. நீங்க 2 பேருமே நெகட்டிவ் கேரக்டர் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகவே மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்ளோ இதாவா நான் இருந்தேன்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே முழிக்கிறாரு. சரி வா ஜேகே டார்லிங் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைன்னு இழுத்துட்டு போறாரு. நீ எங்கடா என்ன புடிச்சிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்? வா நான் உனக்காக தான் இங்க வந்ததே. இல்லன்னா நான் ஏன் இங்க வரப்போறேன்? நீங்க பின்னாடி ஒரு அடி வச்சு, இப்ப தான் சொன்னேன், நான் இங்க இருந்தேன்னா முன்னாடியே வந்திருப்பேன்னு சொல்லிட்டு, இப்ப என்ன நீ ஜேகேக்கு இது பண்ணிட்டுருக்க? ஏன்? விடு உங்க 2 பேத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைன்னு சொல்றாங்க. நீ சரியான ப்ளே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து போறீங்க. ஜேகே எங்க நீ அன்னைக்கு போருக்கு கிளம்பி போன? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தென் அந்த இடத்துல நம்ம சுகாவும், ஜிமினாவும் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஐய்யய்யோ! இவரா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடி போயிட்டு ஹைன்னு ஒளியிறாரு. இத பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவனுக்கு என்னதான் பிரச்சனையோ? எதுக்கு அவன் பின்னாடி போய் இவன் ஒளிஞ்சிட்ருக்கான்? சுகா அப்ப பார்க்காம தான் போறாரு. நம்ம வேணுமனே இவனுக்கு சுகானா கொஞ்சம் பயம்னு சொல்லிட்டு, "சுகா மாஸ்டர்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம சுகாவோட திரும்பி பார்க்குறாரு. "இங்க வாங்களேன், உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்." "என்ன சர்ப்ரைஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. "ஜிமினா நீயும் வா, உனக்கும் தான். ரொம்ப நாள் கழிச்சு நீ இவங்கள பார்க்குறல, உனக்கே சர்ப்ரைஸாக இருக்கும்." அப்படின்றாரு. "யாரை நீ சொல்ற?" "உனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான்." தென் கரெக்டாக இவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துடுறாங்க ஹையூன. "என்னது இவனா? இவனா?" அப்படின்னு சொல்லிட்டு சேம் ரியாக்ஷனில் 2 பேரும் நிற்கிறாங்க. அவன் நம்ம சுகாவை வேணும்னே ஐஸ் வைக்கிறான். நம்ம சுகாவும் ஆக்சுவலி அவங்களுக்கு மாமா பையன் மாதிரி தான். "சுகா நீங்கள் வர வர அழகாயிட்டே போகிறீங்களே" அப்படின்னு சொல்கிறான். ஜிமினாக்கு இதை பார்த்து கோவம் வருது. அவர் எப்பொழுதுமே அழகு தான், உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமினா கேட்குறாரு. "ஏன் ஜிமின் நீ மட்டும் தான் இங்கே வரணுமா? நான்லாம் இங்கே வரக்கூடாதா என்ன? சொல்லுங்கள் சுகா, நான் இங்கே வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "இல்லை வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. ஜிமினாவை பார்த்துட்டு சுகா மூஞ்சியை பார்க்குறாரு. இவன் என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் ஹையூன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. "என்ன ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்கிட்ட பாசமாக பேசுகிறீங்க?" "ஆமாம், நீ என் ஸ்கூலுக்கு வந்திருக்க, நான் அவனோட மாஸ்டர். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நான் இப்படி தான் நடந்துக்கணும்" அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம ஜிமினா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ஆனால் இப்போதைக்கு மாஸ்டர் இல்லாமல் நம்ம நார்மலாக பேசுவோமா? ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருக்கேன். இனிமேல் இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலைல்ல, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் நம்ம ரிலேஷன் அந்த மாதிரி நான் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிட்ட கேட்குறாரு. சுகாவும் சொல்கிறாரு. ஜெமினாக்கு இதை பார்க்க அங்கே ஒரு மாதிரி கோவமாக வருது. இவன் சரியான ப்ளே பாய், எல்லாத்தோட ஆளையும் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். நான் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் கூட வா, ஏன் ஜங்குக் நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "ஹே வயன், உனக்கு மட்டும் நான் தனியாக சொல்லணுமா? ஒழுங்கா என் கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "என்ன சொல்லு?" "எனக்கு தெரிஞ்ச அவன் இப்போ தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஜேகே உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? உன்கிட்ட சொல்லிட்டானா எல்லாத்தையும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லை, நான் தெரியாமல் மாட்டிக்கிட்டேன். அவன் என் பின்னாடி அலையிறான்." "அவன் உன் பின்னாடி மட்டும் இல்லை, தோ ஒயன், ஜேகே அப்புறம் சுகா இவங்க கூடலாம் ரொம்பவே க்ளோஸாக இருப்பான். அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவன் எனக்கு பிரதராக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆனால் இவன் இது வரைக்கும் சுகாவை பார்த்து பயப்படுவான். ஏன்னா சுகா டக்குன்னு அப்படியே மிரட்டி விட்டுருவாரு. இருந்தாலும் அவன் சுகா கிட்ட ரொம்பவே ஓவராக பேசுவான். அப்புறம் ஜேகேக்கு ரூட்டு விடுவான். அப்புறம் வயன் இவனுக்கு ரூட்டு விடுவான். ஆனால் இவன் அதை கூட புரிஞ்சுக்காம அவன்கிட்ட போய் க்ளோஸாக பேசிகிட்டு இருப்பான். இது எனக்கும் வேக்கும் சுத்தமாக பிடிக்காது. இப்போ ஜேஹப்பை லவ் பண்ணுறீல, இரு ஜேஹப் கிட்ட போய் நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. "என்னது ஜேஹப் கிட்டயா?" "இல்லை இல்லை வேணாம், அவனை எனக்கு பிடிக்கும். அவன் என்கிட்ட நல்லா பேசுவான். அவன் உன்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாத்துக்கிட்டேயுமே நல்லா தான் பேசுவான். ஆனால் என்கிட்டயும் கிட்டேயும் மட்டும் கொஞ்சம் திமிராவே பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் எங்கள் அண்ணன் அவன்கிட்டயும் அப்படி தான் பேசுவான். எனக்கு தெரிஞ்சவன் இந்த மாமா பொண்ணுங்கள மாமா பசங்க இருக்காங்களா, அவங்ககிட்ட மட்டும்தான் நல்லா பேசுகிறான். எங்களை மாதிரி அண்ணன் தம்பி கூட அவன் பேசவே மாட்டான்." "என்ன சொல்கிற? இவன் இப்படி ஒரு கேரக்டரா?" "ஆமாம் ஜேகே, இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜங்குக்கு அவங்க மாமாவை ஜெயிலில் பிடிச்சி அடைச்சாருல, அவரோட 2வது பையன் தான் இவன். அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஃபஸ்ட்டு பையன் இருக்கான்ல, அவனுக்கு உன் அண்ணன் ஜின்னு மேலே ஒரு க்ரஷ்ஷு. ஆனால் அவருக்கு பிடிக்கும், ஆனால் இந்த மாதிரி பிடிக்காது. ஒரு தடவை வேணான்னு சொல்லிட்டாரு." "இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. "இதுவா வேற ஒன்றும் இல்லை, என் அண்ணன் வேவுஷான் இருக்கான்ல, அவனுக்கு தெரியாததே கிடையாது, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவான்." "சரி அதை விடு, என்கிட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டு சுகா கிட்ட என்கிட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டு பண்ணுறியே, அங்கே பாரு அவன் சுகா கூட உட்காந்து கடலை போட்டுட்ருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. "ஐயையோ, நான் வேற என் டார்லிங்க தனியாக விட்டு வந்துட்டேன். ஜேகே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அந்த ஜெயிலில் பிடிச்சி போட்டி ஒரு மாமா, அவனோட 2வது பையன் தான் இவன். பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, பிய மட்டும் கழட்டி விட்டு போனால் அடிச்சிடும் பார்த்துக்கோ" அப்படின்றாரு. "ஜெமினா, நீ என்ன பேசிகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹையூன் கேட்குறாரு.
அப்பா நீ ஆளை விட்டியா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா போகிறாரு. என்ன சொன்ன உன் ஆளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இல்லை சும்மா தான். சரி ஜிமின் வாங்களேன் எல்லாம் ஒன்றா போய் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹையுன்னு கூப்பிடுறாரு. வியை பார்த்து நம்ம ஜிமின் கண்ணு அடிக்கிறாரு. வியை புரிஞ்சுக்கிறாரு. தென் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஹையூனை நடுவில் வச்சுட்டு இவங்க 2 பேரும் ஹையூனோட ஒரு சைடில் இவங்களும் இன்னொரு சைடு இவங்களும் கையை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு தேவை ஜேகேவையும் சுகாவையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு நம்மளே இவங்க பக்கம் இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவையும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ சுகாவும் ஜேகேவும் பேசுகிறாங்க. மாஸ்டர் நீங்கள் எனக்கு எப்போ சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. நீ தான் உன்னோட பவரை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டல, அப்புறம் நான் என்ன சொல்லி கொடுக்கணும்? இருந்தாலும் மாஸ்டர் நீங்கள் தான் எனக்கு நிறைய சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, ஸோ நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றாரு. சரி நான் சொல்லி கொடுக்குறேன், என்னோட ஸ்டூடெண்ட்க்கு நான் சொல்லி கொடுக்காமல அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. தென் இவங்கெல்லாம் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம வேவுஷான் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. இவங்கெல்லாம் போயிட்டு வேவுஷானை பார்க்குறாங்க. உனக்கு என்னாச்சு, இன்னும் பெயினாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு பரவாயில்ல. ஆமாம் லான்சான் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம்ல நாங்களும் இன்னும் லான்சானை காலையிலேருந்து பார்க்கவே இல்லை. லான்சான் சுகா மாஸ்டரோட ரூமில் தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாரு. அப்போ ஜிமினா எல்லாம் சேர்ந்து சுகாவை பார்க்குறாங்க. ஆமாம் அவனுக்கு ஏதோ ஒன்று வேணும்னு சொல்லிட்டு என்னோட ரூமில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான். அதான் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதனால தான் நான் அவனை க்ளீன் பண்ண விட்டுட்டேன். இப்போ நம்ம வேவுஷான் எழுந்து என்ன சுகா நீ இப்படி பண்ணுற, அவங்களோட ஒர்க்கை அவங்களே தானே பார்க்கணும், நீ ஏன் லான்சான் இப்படி பண்ண? நான் மாஸ்டர் சரியா, நான் என்ன சொல்கிறனோ அதெல்லாம் கேட்கணும். அவன் அதை க்ளீன் பண்ணுறான்ல அதுலேருந்து ஏதாவது கற்றுப்பான். அவன் ஒன்றை மாதிரியா அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னு சொல்கிறான், அவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ என்னதான் இருந்தாலும் நீங்கள் என் லான்சானை இப்படி வேலை வாங்கக்கூடாது. ஆமாம் நானும் லான்சானை பார்க்கல, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹையுன்னு கேட்குறாரு. இப்போ தானே சொல்லிட்டு இருந்தோம் சுகா மாஸ்டர் ரூம்லன்னு. சரி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கூப்பிட்டாரு. எல்லாருமே அதை சாப்பிட்ற இடத்துல வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம சுகா அவருக்கு அந்த பவரை யூஸ் பண்ணி நீ ஒர்க் பண்ணது போதும், ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடு அதுக்கப்புறம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. நம்ம லான்சானுக்கு அந்த பவர் போகுது. இதை பார்த்துட்டு லான்சானும் வரலான்னு திரும்பும்போது அப்படியே மேலேருந்து என்னமோ கீழே விழுது. அதை நம்ம லான்சானும் எடுத்து பார்க்குறாரு. ஏன்னா நம்ம சுகா அது ஒரு மருந்து மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாரு. அது அவரே மருந்து ஒரு இடத்துல வச்சுருப்பாரு. அதில் எழுதியிருக்கோம், இதில் வெட்டுப்பட்ட இடமோ இல்லை ஏதாவது நாய் பெயின் இருந்துச்சுன்னா இந்த மருந்தை கொடுத்தா அது உடனே சரியாக போயிடும், ஏன் அந்த காயப்பட்ட இடமே உடனே மறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. அப்போ சுகாவுக்கு ஞாபகம் வருது. ஆமாம்ல அந்த மருந்தை நாங்கள் வச்சேன். அவன் கண்டுபிடிச்சானா அவன் வேவுஷானுக்கு வந்து கொடுக்கட்டும், இல்லைன்னா நம்மளே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா யோசிச்சுட்ருக்காரு. அதான் நம்ம லான்சான் கண்டுபிடிச்சிருப்பாரு. சந்தோஷமாக அதை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம வேவுஷானுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வர வழியில் ஐயோ அங்கே வந்து நிற்கிறான். ஏய் நீ எப்படிடா இங்கே வந்திருக்க? அதுவா நான் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண வந்திருக்கேன். ஆமாம் நீ எங்கே போன? எல்லாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அதுவா நான் ஒரு முக்கியமான வேலையாக போயிருந்தேன், அதான் வந்துட்டேன்ல. சரி நீ எப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு லான்சான் கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன் லான்சான், வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. என்னான்னு பார்த்தா இவங்க 2 பேருமே நல்லா தான் பேசுவாங்க. நம்ம லான்சான் தான் எல்லாத்துக்கிட்டையும் கேரிங்காக பேசுவார். ஸோ நம்ம ஹையூனும் லான்சானும் உள்ளே போகிறாங்க. போயிட்டு விஷான் உனக்காக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். சுகா மாஸ்டர் உங்கள் ரூமில் இருந்தால் எடுத்தேன், உங்களை கேட்காம எடுத்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, இந்த மருந்தை நானே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுன்னு தான் நினச்சேன், அப்புறம் நான் மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது, நீ அதை கண்டுபிடிக்கிறியான்னு பார்க்கறதுக்காக தான் உன்னை விட்டேன், நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே அப்படின்றாரு. வேவ்ஷான் அப்படியே பார்க்குறாரு ஒரு மாதிரி. அப்புறம் நம்ம லான்சான் இதை ஃபஸ்ட்டு சாப்பிடு, உனக்கு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்றாரு. அப்போ சுகா சொல்கிறாரு, இல்லை இது வெறும் இதிலே சாப்பிடக்கூடாது, அப்புறம் உனக்கு தான் இன்னும் ப்ராப்ளம் ஆகிடும், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்தை சாப்பிடு அப்படின்றாங்க. ஓகே சுகா, நீ எனக்கு ரொம்பவே நல்லது பண்ணுற, எனக்கு ஒன்றுமே உன்னை பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேவுஷான் சொல்கிறாரு. ஜிமினா முடிக்கிறாரு. இது என்ன எனக்கு 2 இடத்துல இருந்துமே தடங்கள் வருது, என்னை விட என் ஆளை 2 பேருமே கரெக்ட் பண்ண துடிக்கிறானுங்களே, இந்த அண்ணா அவன் அதுக்கு மேலே இருக்கான், அப்புறம் இந்த ஹையூன், நான் எப்படி தான் என் ஆளை ப்ரொடெக்ட் பண்ண போகிறேனோ சுகா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நம்ம சுகா சாப்பிட்டுட்ருக்காரு, கண்டுக்க கூட இல்லை கொஞ்சம் கூட ஜிமினாவை. நம்ம ஜிமினாவும் பாப்பானா மாட்டானான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. இத்தனைக்கு நம்ம சுகாவும் ஜிமினாவும் ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்காங்க. அப்போது ஜேஹோப் மட்டும் அந்த இடத்துல இல்லை. ஆமாம் எல்லோரும் இங்கே இருக்கீங்க, ஜேஹோப் மாஸ்டர் எங்கே? ஆரியா ஜேஹோப் மேலே எங்கள் யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாரு. ஏன் உனக்கு இப்போ என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை எனக்கு எதுவும் இல்லை,
சுகாவே வித்தியாசமாக பார்க்குறாரு. இவ என்ன ஜேஹோப்பை கேட்டுட்டு அலையிறா அப்படின்னு சொல்லிட்டு. தென் கரெக்டாக ஜேஹோப் அங்கே வராரு. சுகா பக்கத்தில் தான் வந்து உட்காடுறாங்க. ஜேஹோப் சுகாக்கு எடுத்து வைக்கிறாரு. என்னாச்சு ஜேஹோப், நீ எதுக்கே என்னை இவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்க? அது சும்மா தான், உனக்கு பசிக்கும்ல, அதுக்கு நீ ஃபஸ்ட்டு உட்காரணும், நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜேஹோப் வந்துட்டு, ஓ நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் சொல்லியிருப்பீங்கள்ல, எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எதுக்கு எல்லாம் என்னை இப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் லைட்டாக சிரிப்பு வருது. அப்படியே ஜேஹோப்பை பார்க்குறீங்க. ஜேஹோப் உங்களை பார்த்துட்ருக்காரு. இதை நம்ம ஹையூன் கண்டுபிடிச்சிடுறாரு. என்னப்பா இந்த ஃபேமிலியில் ஒரு லவ் ஸ்டோரி ஓடிட்டுருக்கும் போலையே அப்படின்றாரு. அதுக்கு மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் டக்குன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்ட்னர் இருக்கும்ல, ஏன் நம்ம சுகா கூட ஒரு பார்ட்னர் இருக்கும்ல, அப்படியே ஒரு மாதிரி எல்லாருமே இந்த வார்த்தையை கேட்டோன்னே ஷாக் ஆகிறாங்க. நம்ம ஹையன் வந்துட்டு, என்னப்பா எல்லாத்தோட ஃபேஸ்லேயும் ஒரு மாதிரி ரியாக்ஷன் இருக்குது, அப்போது எல்லாருக்குமே க்ரஷ் இருக்கா என்ன, யார் மேலே லவ் இருக்கா என்ன அப்படின்னு எல்லாருமே சேம் டைமில் இல்லையே அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வயன் நீ யாரையோ லவ் பண்ணுற, அது எனக்கு நல்லாவே தெரியுது, நீயே சொல்கிறதுக்குள்ள நான் உன் அண்ணங்கிட்ட சொல்லிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்றாரு. சுகா பார்க்குறாரு. ஐயோ நீ மறுபடியும் விளாட ஆரம்பிச்சிட்டியா, நீ தான் அவளை எப்போ பார்த்தாலும் சின்ன வயசுலேருந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருப்ப, இப்போ அதை தான் சொல்ல போறியா? இல்லை சுகா மாஸ்டர், அவள் மனசில் தான் வேற ஒருத்தவங்க இருக்காங்களே, நான் எப்படி அவளை பண்ண முடியும்? யாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. டக்குன்னு நீங்கள் ஓடி போயிட்டு, நீ மட்டும் இப்போ பேசாமல் இல்லைன்னு வச்சுக்கவேன், அவனை அடிச்சே போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. முடிஞ்சா பண்ண சுகா, வேற எதுவும் இல்லை, இந்த ஜேஹோப் வயன் தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஜேஹோப்புக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது. சுகா அப்படியே ஜேஹோப்பை திரும்பி பார்க்குறாங்க, உங்களையும் பார்க்குறாங்க. அண்ணா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துலேருந்து ஓட பார்க்குறீங்க. டக்குன்னு நம்ம சுகா, அவருக்கு தான் நேச்சர் பவர் இருக்குமே, அந்த மாதிரி இருக்குல்ல, அதை பவரை யூஸ் பண்ணி அப்படியே கட்டி போடுற மாதிரி வச்சிடுறாங்க. எங்கேருந்து நீ எஸ்கேப் ஆக பார்க்குற? என்கிட்டேவா, நான் உன் அண்ணன், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றாரு. அண்ணா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜேஹோப் அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த மரத்தை அப்படியே துண்டாக்கி விட்டுறாரு. நம்ம சுகாக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ எதுக்கு இப்போ அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ அவளை அப்படி பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாரு. எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னப்பா இங்கே இப்படி ஒரு ரொமான்டிக் போயிட்டுருக்கு? நான் அவளை நிறைய டைம் அப்படி பண்ணியிருக்கேன், வேவுஷானையும் சரி அவளையும் சரி, அப்போல்லாம் இல்லாத அக்கறை உனக்கு என்ன இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா ஹையுன்னு சொன்னது உண்மைதான், நான் அவளை லவ் பண்ணுறேன், அவளும் என்ன லவ் பண்ணுறா. இதை உன்கிட்ட நாங்கள் எப்படியாவது சொல்லணும்னு நினச்சோம், பட் அது சொல்கிறதுக்கான டைம் கிடைக்கல. நானே உன்கிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன், அதுக்குள்ளே அந்த விஷயம் இந்த விஷயம்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி எப்பயாவது சொல்லலாங்கும்போது டக்குன்னு இந்த ஹையுன் வந்து சொல்லிட்டான். அப்போ நீங்கள் உண்மையாலுமே லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹையுன் கேட்குறாரு. ஜேஹப்புக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ இவனுக்கு தெரியாதா, இவனாக தான் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முழிக்கிறாங்க. மற்றவங்களாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீங்கள் அண்ணா என்னை விடு, எனக்கு ஷையாக இருக்குது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்றாங்க. உனக்கு ஷையாக இருக்கா, அப்போ இதை பண்ணும்போது தெரிலையா என் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணா இப்போ நம்ம ஜிமின் சுகாவை பார்த்துட்டு அவளுக்கு தான் பிடிச்சிருக்குல்ல, ஏன் ஜேஹோப் ரொம்ப கெட்ட பையனா என்ன, அவனை மாதிரி ஒரு நல்லவனை உலகத்தில் பார்க்கவே முடியாது, அப்படி ஒருத்தனுக்கு உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்றாரு. ஆமாம் இந்த உலகத்துலையே ஜேஹோப் மட்டும்தான் நல்லவன், மற்ற யாருமே கிடையாதுல்ல, அதுவும் மெயினாக அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை அப்படி பார்க்குறாரு. ஐயோ ஏன் டார்லிங் என்ன ஏன் பக்கம் திரும்புது? இல்லை சுகா எது சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. அப்போ ஜிமினா காதில் போயிட்டு, இப்போவே நீ சுகாவுக்கு ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்றாரு. அப்போ நம்ம ஜின், இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? இப்போது வையன் ஜெஹோபை லவ் பண்ணக்கூடாதா? சுகா சொல்லு, அவனை நம்ம ஏதாவது பண்ணி விட்டுறலாம், லவ் வேணுமே பண்ணாத மாதிரி பண்ணி விட்டுறலாம் அப்படின்றாரு. அப்போ சுகாவுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஜின்னு ஏதாவது பண்ணி விட்டுவானான்னு சொல்லிட்டு. இல்லை அப்படிலாம் வேணாம், ஜெஹோப் ரொம்பவே நல்ல பையன், எனக்கும் அவனை பிடிக்கும், அதாவது என் தங்கச்சியை மேரேஜ் பண்ணியிருக்க என்னோட சம்மதம் மட்டும் போதாதில்ல, என் பேரண்ட்ஸோட சம்மந்தமும் வேணும்ல, நீ என்னோட பேரண்ட் தானே, ஆனால் அவளுக்கு அம்மா அப்பா இருக்காங்கல்ல அப்படின்றாரு. அண்ணா அம்மா அப்பா கிட்ட எப்படியாவது ஒத்துக்க வேணாம் ப்ளீஸ் அண்ணா அப்படின்றாங்க. ஆமாம் உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. அதுக்கு நீ இப்போ ஒரு வார்த்தை சொன்னியே, எப்படியாவது ஒத்துக்க வைன்னு சொல்லிட்டு, இந்த வார்த்தையை ஜேஹோப் கிட்ட நீ அவன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அண்ணா என் கிட்ட வந்து சொல்லணும்னு ஒரு வார்த்தை உனக்கு தோணலையா? இல்லைண்ணா நான் உன் மேலே ரொம்பவே ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன், உனக்கு இது எங்கே பிடிக்காம போயிடுமோ, நீ ஜேஹோப் கூட ரொம்பவே க்ளோஸாக இருப்ப,
எங்கே உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தினால தான் நான் சொல்லாமல் இருந்தேன். அது எப்படி இங்கே இருக்க ஒருத்தருக்கு கூட தெரியாமல் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாருமே தலையை கீழே குனிகிறாங்க. அப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன் ஆரம் உனக்கு கூட தெரியும், ஆனால் நீ கூட என்கிட்ட சொல்லலைல்ல அப்படின்றாரு. ஆரம் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா நம்ம ஜேஹோப்பும் ஆரம் தான் ரொம்ப க்ளோஸ் ஆச்சே. அவங்க 2 பேரும் ஆல்ரெடி பேசியிருப்பாங்க. இதை பற்றி நம்ம ஜேஹோப்பும் சொல்லியிருப்பாரு. அப்போ நம்ம சுகாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. யாருமே இவளை பற்றி சொல்லலை. ஏன் அவளுக்கு கூட இதை பற்றி சொல்லணும்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அதை கட்டி போட்டிருப்பார்ல, அவரோட அந்த சக்தி வச்சு அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுடுறாரு. அவர் பாட்டுக்கு வேக வேகமாக சாப்பிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறாரு. ஜெஹோ பின்னாடியே போகிறாங்க. சுகா ப்ளீஸ் மன்னிச்சிரு அப்படின்றாங்க. எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை ஜெஹோ, நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட, அது மட்டும்தான் எனக்கு உன் மேலே கோவம். மற்றபடி நீ என் தங்கச்சிக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டானவன் தான். ஆனால் எனக்கு கொஞ்சமாவது டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து போகிறாரு. அப்போ நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. அண்ணா எனக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ, உங்களுக்கு இப்போ தான் அண்ணன் ஞாபகம் வருதா? இவ்வளோ நாளாக அந்த அண்ணன் எங்கே போயிருந்தான்? தூங்க போயிருந்தானா இல்லை வேற எங்கேயாவது தவறு இருக்க போயிருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, இல்லை நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ என்னை தனியாக விடு, நீ கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவையும் பார்த்துட்டு போகிறாரு. அதை சொல்லாமல் சொல்லிட்டு போகிறாரு. ஜிமினாவுக்கு புரியுது, பட் இருந்தாலும் அவரோட ஆளாச்சு, அவர் எப்படி தனியாக விடுவார்? நம்ம சுகாவாச்சும் வேக வேகமாக சாப்பிட்ருப்பாரு. ஜிமினா சாப்பிடாம கூட உங்களை பார்த்துட்டு நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா போகிறாரு. ஆமாம், நம்மளாம் இங்கே இருக்கோம், இந்த ஜிமின் எதுக்கு அங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம ஹையூன் அவருக்கு ஆல்ரெடி டவுட் வந்திருக்கோம், நம்ம ஜிமினா கோவப்படுவார்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாரு. வேறு என்னவா இருக்கோ, இந்த ஜிமினுக்கு சுகாவை மேலே ஒரு க்ரஷ், அதனால தான் சுகா வேணான்னு சொல்லியும் பின்னாடியே போயிருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஜிமினாவோட லவ்வை சுகா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க, அப்படி தெரியாதவங்களை தவிர. அப்போ வேவுஷான்னு சொல்கிறாரு. ஆமாம், என் தம்பியை பற்றி நீ ஏன்டா அப்படி சொல்லிகிட்ருக்க? நீ இங்கே பாரு, நீ எனக்கு தம்பி தான், அதுக்குன்னு சொல்லிட்டு ஜிமினா இப்படிலாம் இருப்பான்னு சொல்லிட்டு நீ நினைக்காத. ஓ, நீங்கள் அப்போ ஜிமினாவை அவ்வளோ நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்புகிறேன் தான். ஏன் அவனுக்கு இருக்க அழகுக்கு சுகா எப்படி அவனை வேணான்னு சொல்லுவான்? அவன் எவ்வளோ அழகு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேவுஷான் சொல்கிறாரு. அடைச்சா என்ன அண்ணன்டா நீ, அவன் என்னன்னா அவன் பின்னாடி போகிறான், நான் கூட லவ் பண்ணலன்னு நினச்சிட்ருக்கேன், நீ எப்படியோ திட்டுவான்னு நினச்சேன், நீ என்னன்னா அவன் லவ் பண்ண முடியாதா, அவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு நீ திட்டுற, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, நீலாம் ஒரு அண்ணனாடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் எனக்கு என்ன குறைச்சல், நான் நல்ல அண்ணன் தானே லான்சான் அப்படின்னு சொல்கிறாரு. லான்சான் சிரிக்கிறாரு. எனக்கெல்லாம் ஒரு ஃபேமிலி இருந்துச்சுன்னா நீங்கள் என் ஃபேமிலி தான் சொல்கிறேன். உங்கள் மனசில் என்ன இருக்கோ, உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கோ இல்லையோ, மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களாக அவங்கக்கிட்ட போய் சொல்லிடுங்க. ஏன்னா அவங்க வேறு மாதிரி, அதாவது நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும், அவங்க சொல்கிறது அவங்களுக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். இந்த பேச்சை அவங்க கேட்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? ஸோ உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை நீங்கள் போய் சொல்லுங்கள், மற்றவங்க மூலமாக சொல்லாதீங்க. இப்போ பாருங்க, சுகா, ஒயன், ஜெஹூப் இவங்க லைஃப்பில் கூட இப்படி தானே நடந்திருக்கு. ஸோ லவ்வாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் போய் சொல்லுங்கள். அதுவும் மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் சொல்லுங்கள். ஏன்னா அவங்களோட மனசில் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு இடம் கொடுத்து வச்சுருப்பாங்க. என்ன முன்னாலும் நீங்கள் மறைக்க மாட்டீங்க, அவருக்கு என்ன இருந்தாலும் கூட இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை நீங்கள் மறைச்சிங்கன்னா அவருக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேவுஷான் கேட்குறாரு. அட வேவுஷான், நீயா இப்படிலாம் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாரு. நம்மள லான்சானா என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. லான்சான், உனக்கும் தான் நான் மெயினாக சொல்கிறேன், உன் மனசில் யாராவது இருந்தாங்கன்னா உடனே சொல்லிடு அப்படின்றாரு. என் மனசுலலாம் யாருமே இல்லையே, அப்புறம் எதுக்காக நீ இதை எனக்காக கொண்டு வந்த? நான் என்ன கொண்டு வந்தேன், இதோ இந்த மருந்து தான். இவ்வளோ பேருக்கு இல்லாத அக்கறை ஏன் சுகாக்கு அது தெரியும் இருக்குன்றது, அவனுக்கே கொஞ்சம் அக்கறை இல்லை, உனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு அக்கறை? அதுக்கு நம்ம ஐயன் அது அக்கறையும் இல்லை பூக்கடையும் இல்லை, நீ பாவமேன்ட்டு உனக்கு லான்ஜான் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லான்ஜான் இல்லை, எனக்கும் வேவுஷானை பிடிக்கும் அப்படின்றாரு. என்னப்பா நடக்குது இங்கே? நான் ஸ்கூலுக்கு படிக்க வந்திருக்கேனா இல்லை ஒருத்தரோட லவ்வையும் நான் பார்க்க வந்திருக்கேனா எனக்கு தெரிஞ்சு? அப்புறம் இந்த ஜேகே, அப்புறம் இந்த ஆரம்ஜின், இவங்க 4 பேர்த்துக்குள்ளேயும் தான் எதுவும் ஓடலைன்னு நினைக்கிறேன். அப்போயும் எனக்கு ஏதோ டவுட் வந்துச்சு இந்த ஜேகே மேலே. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஜேகே என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம இப்படி பார்த்து மறைக்கிறாரு. எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது, ஸோ நாளைக்கு எல்லாருமே கிளாஸ்க்கு ரெடி ஆயிருங்க, என்னோட கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் போகிறாரு. தென் நம்ம ஜின்னும் ஆரம் கூட போகிறாரு. அப்போ எல்லாருமே ஜின்னையும் ஆரமையும் வித்தியாசமாக பார்க்குறாங்க. உங்களுக்கும் அப்படி தான் தோணுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
ஆமாமா. எங்களுக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே மைண்ட் தாட்ல நினைக்கிறாங்க. அதாவது நம்ம ஆரமும் ஜின்னும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் இப்ப நம்ம ஜிமினா சுகா ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பார்ல. அப்ப சுகா அங்க நின்னுட்டுருக்காரு. சுகா அப்படின்றாங்க. "யாருங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாரு. "நீ எதுக்கு இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "நான் எதுக்கு இருக்கேனா? உனக்கு அப்ப இந்த விஷயம் முன்னாடியே தெரியும். ஆமா தானே?" அப்படின்றாங்க. "ஆமா, எனக்கு தெரியும். ஆனா நான் இப்படி" "இல்லப்பா, நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம். இங்கே இருக்கவங்களையே நான் ஒன்றை தான் ரொம்ப முக்கியமாக நினச்சேன். ஏன்னா நீ என்னோடய லைஃப் பார்ட்னர். அதனால் மட்டும் இல்லை, நீ தான் எனக்கு எல்லாமே நினச்சேன். நீ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்ட, அது மாதிரி நினச்சேன். ஆனால் நீ ஆல்ரெடி ஜேகே விஷயத்தில் என்கிட்ட மறைச்சிட்ட. அப்புறம் என் தங்கச்சி அவள் விஷயத்தில் நீ எல்லாத்தையுமே மறைச்சிட்ட. உனக்கு கூட வந்து சொல்லணும்னு தோணலல்ல. நான் எப்படி சொல்ல முடியும்? ஆமாம், நீ எப்படி சொல்ல முடியும்? நீ தான் வேற யாரோ நினச்சிட்டு இருக்கல்ல. என்ன உன்னோட பார்ட்னராகவே நினைக்கலல்ல. அப்படி நினச்சிருந்தா நீ சொல்லியிருப்பல்ல. சுகா, இல்ல. என்னோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகறதுக்கு உனக்கும் உரிமை இருக்கு. ஆமா, இப்ப நீ தானே சொல்ற உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப அவளா தானே உன்கிட்ட வந்து சொல்லணும். நான் எப்படி வந்து சொல்ல முடியும்? இல்ல, என்னதான் இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்றாரு. ஆனா அவங்க லவ் இன்னும் அவங்களுக்குள்ளேயே கிளியரா தெரிஞ்சுக்கல. அப்புறம் எப்படி நான் உன்கிட்ட வந்து சொல்ல முடியும்? இப்ப நான் உன்கிட்ட வந்து சொல்றேன்னு வச்சுக்கவேன், நீ என்கிட்ட என்ன சொல்லுவ? என் தங்கச்சி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப அப்படி பண்ண மாட்டான்னு சொல்லுவ. ஆனா இதே அவளே வந்து சொன்னா, "நீ என்ன நெனப்ப? சொல்லு" அப்படின்றாரு. ஆமான்னு சொல்லிட்டு சுகாவும் நெனைக்கிறாரு. பட் இருந்தாலும் ஜிமின் மேல கோவமா இருக்கு. "ஃபர்ஸ்ட் நீ இங்கேருந்து போ" அப்படின்றாரு. "அது எப்படி நான் உன்ன விட்டு போவேன்?" அப்படின்றாரு. "நெறைய விஷயத்துல என்ன விட்டு போயிட்டல்ல" அப்படின்றாரு. "நான் அப்படி பண்ணவே மாட்டேன். என் வாழ்க்கை ஃபுல்லா சரி. அப்படி ஒரு விஷயம் நடந்தா, அது என்னோட" அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள டக்குனு சுகா "எதுவும் பேசாத" அப்படின்றாரு. இங்க நம்ம வியும் ஜேகேவும் தள்ளி தள்ளி தான் நிற்கிறாங்க. ஆக்சுவலி தூரமாக தான் நிற்கிறாங்க. நடுவில் தான் இந்த ஹையூன் பையன் நிற்கிறானே. 2 பேராலையும் பேசிக்க கூட முடியல. நம்ம இவன்கிட்ட இப்படியே எதுக்கு இருக்கணும்? நம்ம 2 பேரும் தான் லவ் பண்ணுறோம்ல. இதை அவன்கிட்ட சொல்லி நம்ம மற்றவங்க மாதிரி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. ஜேகே இவன் ஆக்சுவலி மாமா பையன். இவன் அண்ணன்கிட்ட சொல்லி வச்சு அண்ணனுக்கு தெரியுமா என்னன்னு கூட தெரில என்னோட லவ். எனக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நினைக்கிறாரு. வீக்கா இவன் என்னதான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ நம்ம ஜேகே சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நில்லு நானும் வரேன்னு சொல்லிட்டு ஹையூன் பின்னாடியே போகிறாரு. "நீ எதுக்கு என் பின்னாடி வர?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "ஏன்னா எனக்கு ஒன்றை மட்டும்தான் இங்கே ரொம்பவே க்ளோஸாக தெரியும். நான் உன் கூட தானே சின்ன வயசுலேருந்து விளையாடிருக்கேன்" அப்படின்றாரு. "இது எப்போ நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முழிக்கிறாரு. அப்போ ஹையன் கண்டுபிடிச்சிடுறாரு. "நீ உண்மையாலுமே ஜேகே தானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "ஆமாம், உண்மையாலுமே ஜேகே தான். உனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. "என்ன வி, எப்பொழுதும் நீ அவனும் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நானும் நீயும் தான் அவ்வளோவா பேசிப்போம். ஆனால் நீ இப்போ என்னை விட்டுட்டு ஜேகேன்னு இருக்க. ஜேகே கூட உன் கூட தானே இருக்கான். அதுவும் இல்லாமல் நான் சின்ன வயசில் அவன் கூட விளையாடவே மாட்டேன். அவன் கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பேன். எப்பொழுதுமே அவனுக்கும் எனக்கு சுத்தமாக ஆகாது. என் அண்ணன் தான் அவன் கூட இருப்பான். இது என்ன வித்தியாசமாக இருக்குது? ஜேகேக்கு எதுவுமே சொல்லாமல் இருக்கான். அப்போனா ஜேகேக்கு ஒன்றும் இல்லை. அவன் அன்றைக்கி போருக்கு வந்தால அந்த போரில் மயங்கி விழுந்துட்டான். அதில் அவனுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து அவனோட லைஃப்பை நியூவாக ஸ்டார்ட் பண்ணான். அதனால தான் அவங்க வரவும் இல்லை. அப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹையூன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஓ, ஜேகேக்கு பழசெல்லாம் மறந்துச்சு போல். அதனால தான் சரி, பழசெல்லாம் மறந்து போனா என்ன, நான் இனிமேல் உன் கூட இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹையூன் சொல்கிறாரு. ஜேகேக்கு ஹையூனை பார்க்க நல்ல பையன் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவன் அப்படி பேசுகிறான், கேஷுவலாக இருக்கான். அதனாலவே ஜேகேக்கும் பிடிக்குது. வி பார்க்குறாரு, என்ன இவன் நினச்சிட்டு இருக்கான்? அவன் கூட எதுக்கு இவன் பேசிகிட்டு இருக்கான்? அதை நான் அவனை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் அவன் கூட போய் இவன் பேசிகிட்டு இருக்கான். ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்குள்ளே ஹையூன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. வீக்கா கோவமாக வருது. நான் போய் யாருக்கிட்ட இதை புலம்ப? லான்சான் கிட்ட சொல்லலானா அவன் வேவ்ஷான் கூட இருப்பான். ஜிமினா தான் என் அடுத்த ஃப்ரெண்டு. ஜிமினா கிட்ட சொல்லானா அவன் சுகாவை சமாதானப்படுத்த போயிட்டான். இந்த ஒய்யன் ஜேஹோப்பு கூட இருப்பா. என் அண்ணா ஆரம் அவன்கிட்ட போய் இதை சொல்லலாம். ஆனால் அவன் லெக்சர் எடுத்து என்னை கொல்லுவான், படிக்க சொல்லியே என்னை கொல்லுவான். ஜின் ஹையும் சரி, அவர்கிட்ட போவோம். அவர் தான் எனக்கு இருக்க ஒரே வழி. ஏன்னா ஜேகேவோட அண்ணன், அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை தேடி நம்ம வி போயிட்டுருக்காரு. அங்கே போனால் நம்ம ஜின்னும் ஆரமும் சேர்ந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஆரம் கேட்குறாரு, ஏன் ஜேஹோப்புக்கும் ஐயனுக்கும் செட் ஆகும்ல, ஏன் அப்படி சொல்லி நம்ம சுகா நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜின் சொல்கிறாங்க, ஐயன் ரொம்பவே சின்ன பொண்ணால அது மாதிரி நினைக்கலாம். இல்லை, இப்போ நீ வியை எடுத்துக்கவன். வியை வந்துட்டு ஒரு பையன் லவ் பண்ணுறான். இல்லை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா. அப்போ நீ என்ன நினப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் ஓகே தான் சொல்லுவேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து, அண்ணா இந்த வார்த்தை உண்மைதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உண்மைதான் அண்ணா, அப்போ அது உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும், எனக்கு ஜேகேவை ரொம்ப பிடிக்கும், நான் ஜேகேவை லவ் பண்ணுறேன் அப்படின்றாரு. ஆரவ்க்கு இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகுது. என்னடா நீ விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்வாடை எடுத்து துரத்த ஆரம்பிக்கிறாரு. அண்ணா நீ தானே இப்போ சொன்ன வீக்கு யாரை பிடிச்சிருந்தாலும் நான் ஓகே சொல்லுவேன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன நீ மாற்றி பேசுகிற, எதுக்கு என்ன துரத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜின்னு பின்னாடி தான் போய் போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. நீ இங்கிட்டு வரியா இல்லை உடனே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜின் ஐயோ இங்கே என்னை காப்பாற்றுங்க, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்றாரு. அட என் தம்பியவே நீ லவ் பண்ணுவேன்னு சொல்லுவேன், நான் எப்படி உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்றாரு. அப்புறம் உங்கள் 2 பேர்த்தோட லவ் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆர்மிஸ் இந்த எபிசோடு ஒரே லவ் அண்ட் ஃபன்னாக போயிட்டுருக்குல்ல. இதுக்கப்புறம் வர எபிசோடு எப்படி இருக்கும், இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இதோட இந்த ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஃபேண்டசி ட்ராமா பார்ட் 15 முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமா? இந்த பார்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.